10th Standard English Unit 3 Empowered Women Navigating the World அப்படிங்கிற ப்ரோஸ் இருக்குது. இந்த ப்ரோஸை ஒட்டி இருக்கக்கூடிய கிராமர் பார்ட்டில் நமக்கு டென்சஸ் கொடுத்துருக்காங்க. அதை பார்க்கலாம். நான் மகாலட்சுமி. ஃப்யூச்சர் டென்ஸ். ஃப்யூச்சர் டைம் இன் இங்கிலீஷ் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் இன் த ஃபாலோயிங் வேஸ். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஃப்யூச்சர் டைமை பற்றி சொல்கிறது பல வகையில் சொல்லலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்னு நம்ம சொல்லலாம். ஷி லீவ்ஸ் திஸ் ஈவினிங், இன்றைக்கி ஈவினிங் விட போகிறாங்க அப்படின்றது அது ஃப்யூச்சர் தான். ஆனால் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான், பட் இதுவும் ஃப்யூச்சரில் வரும். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். வி ஆர் மீட்டிங் த பிரைம் மினிஸ்டர் டுமாரோ. நாளைக்கு போய் பிரைம் மினிஸ்டரை பார்க்க போகிறோம். இப்போ நாளைக்குன்றதும் ஃப்யூச்சர் தான். அதுவும் வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை நம்ம ஃப்யூச்சர் டென்ஸாகவும் எழுதலாம். be about to, the train is about to leave the station. இந்த be about to அப்படின்னு be வேர்ட்ஸோட about to வரும்போது அது நம்ம ஃப்யூச்சர் டென்ஸ்க்கு வரும். be going to, be verbsோட going to அப்படிங்கிற வேர்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா அதுவும் ஃப்யூச்சர் டென்ஸை குறிக்கும். prices are going to rise, விலையெல்லாம் வந்து உயரப்போகுது. by denoting the principal clause of the conditional sentence. ஸோ மெயின் கிளாஸ் சபார்டினேட் கிளாஸ்ன்னு சொல்லும்போது மெயின் கிளாஸில் இருக்கக்கூடிய கண்டிஷனல் கிளாஸ் சென்டென்ஸில் வரக்கூடிய மெயின் கிளாஸை சொல்லும் போது ஃப்யூச்சர் டென்ஸ் வந்து நமக்கு வரும். இஃப் ஷீ ஒர்க்ஸ் ஹார்ட், இப்போ இஃப் கிளாஸ் நம்ம அதுதான் கண்டிஷனல் கிளாஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இஃப் கிளாஸில் பாருங்கள் ஷீ ஒர்க்ஸ் ஹார்டுன்னு வருது. ஹார்டுன்னு வந்து அதோட வரக்கூடிய சென்டென்ஸ் பார்த்திங்கன்னா கிளாஸ் பார்த்திங்கன்னா ஷீ வில் கெட் அ ஸ்காலர்ஷிப். வில் கெட்ன்றது இங்கே ஃப்யூச்சரை குறிக்குது. ஸோ இஃப் கண்டிஷனல் கிளாஸஸ் வரும்போது நம்ம ஃப்யூச்சர் டென்ஸாக நமக்கு வரும். ஃபார்ம்ஸ் அண்ட் யூசஸ் ஆஃப் சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ். இதுலேயும் 3 காலம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அஃபர்மேட்டிவ், நெகட்டிவ் கொடுத்துருக்காங்க. அஃபர்மேட்டிவ் அப்படின்றது ஆர்டினரி சென்டென்சஸ். நெகட்டிவ் அப்படின்றது சென்டென்ஸில் நாட்டு அந்த மாதிரி வேர்ட்ஸ் வரும்போது அது நெகட்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பர்சனில் பார்த்தோம் அப்படின்னா ஐ ஆர் வி, ஐன்றதும் வி என்றதும் நமக்கு ஐ வந்து சிங்குலர், வின்றது ப்ளூரல். ஸோ ஐயோ வியோ வரும்போது ஷால் சிங் டுமாரோ. இங்கே வேர்ப்க்கு முன்னாடி என்ன வந்திருக்குன்னா ஷால் வந்திருக்கு. அப்போது நம்ம ஃப்யூச்சர் டென்ஸுடைய ஸ்ட்ரக்சர் என்னென்னா வில் ஆர் ஷால் ப்ளஸ் வேர்ப். ஸோ செகண்ட் பர்சனில் வரும்போது யூ வில் சிங் டுமாரோ. அந்த வில் ஷால் சிங் அதுக்கு ஸ்ட்ரக்சர் மாறவே மாறாது. ஹி ஆர் ஷி ஆர் இட் ஆர் தே, சிங்குலராக இருந்தாலும் ப்ளூரலாக இருந்தாலும் வில் ஆர் ஷால் வந்து பக்கத்தில் வேர்ப் வருது. அதுதான் ஃப்யூச்சர் டென்ஸ். தே வில் சிங் டுமாரோ. நெகட்டிவ் ஃபார்மில் பார்க்கும்போது ஐ வில்ன்றது ஓன்ட்டாக மாறிடும். ஸோ ஐ ஓன்ட் சிங் டுமாரோ, யூ ஓன்ட் சிங் டுமாரோ, ஹீ ஷி இட் ஓன்ட் சிங் டுமாரோ அப்படின்னு வரும். யூசஸ் பார்க்கலாம். ஷால் இஸ் யூஸ்ட் வித் த செகண்ட் அண்ட் தேர்ட் பர்சன்ஸ் டு எக்ஸ்பிரஸ் டிட்டர்மினேஷன், ப்ராமிஸ், இன்டென்ஷன் எக்ஸெட்ரா. ஷால்ன்றது நம்ம செகண்ட் பர்சன்லையும் தேர்ட் பர்சன்லையும் யூஸ் பண்ணுவோம். எதுக்காக அப்படின்னா டிட்டர்மினேஷன், அதாவது கன்ஃபார்மாக ஒரு விஷயத்த நம்ம உறுதியாக சொல்கிறோம் அப்படின்னா அந்த மாதிரி இடங்களில் ஷால். அதே மாதிரி ப்ராமிஸ் பண்ணுறது, கட்டாயமாக இதை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணுறது. இன்டென்ஷன்னா இந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லும் போது அங்கே நம்ம ஷால் அப்படின்றத செகண்ட் பர்சன்லையும் தேர்ட் பர்சன்லையும் யூஸ் பண்ணுவோம். ஷால் இஸ் யூஸ்ட் வித் த ஃபர்ஸ்ட் பர்சன் டு எக்ஸ்பிரஸ் அன் ஆஃபர் ஆர் சஜஷன். அதே ஷாலை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பர்சனில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஆஃபர், நான் இது எனக்காக செய்யுங்களேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆஃபர் கொடுக்கும்போது, இல்லை சஜஷன், நீங்கள் இதை இப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சஜஷன்ஸ் கொடுக்கும்போது அந்த மாதிரி இடங்களில் நம்ம ஷால் யூஸ் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் பர்சனில். வில் இஸ் யூஸ்ட் வித் த ஃபர்ஸ்ட் பர்சன் டு எக்ஸ்பிரஸ் வில்லிங்னஸ், டிட்டர்மினேஷன் எக்ஸெட்ரா. அதே ஃபர்ஸ்ட் பர்சனில் நம்ம வில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஏதாவது ஒரு செயலை செய்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னு சொல்கிறது. டிட்டர்மினேஷன், கட்டாயமாக இதை நான் செய்வேன் அப்படின்னு உறுதியான ஒரு விஷயத்த சொல்லும்போது நம்ம வில் யூஸ் பண்ணலாம். Then the simple future is used to express the speaker's opinion for something. இப்போ பேசுகிறவங்க அவங்களுடைய ஒப்பீனியன், அவங்களுடைய அந்த கருத்தை சொல்கிறாங்க அப்படின்னும் போது அந்த மாதிரி இடங்களில் சிம்பிள் ஃபியூச்சர் யூஸ் பண்ணுவாங்க. டு பி டன் இன் த ஃபியூச்சரில் நான் இதெல்லாம் பண்ணுவேன். இப்போ நம்ம எலெக்ஷன் அஜெண்டாலாம் சொல்லுவாங்க, நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னா நான் இதெல்லாம் செய்வேன் அப்படின்னு. ஸோ இட் இஸ் ஃபியூச்சர். ஸோ அந்த மாதிரி இடங்களில் அவங்க ஃபியூச்சர் டென்ஸோட இருக்கும். வி யூஸ் வேர்ப்ஸ் சச் ஆஸ் believe, know, suppose, think, etc. இந்த மாதிரியான வேர்ட்ஸை ஃபியூச்சர் டென்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. we also use adverbs such as perhaps, possibly, surely. adverbsம் கூட இந்த மாதிரியான வேர்ப்ஸையும் நம்ம ஃபியூச்சர் டென்ஸில் யூஸ் பண்ணுறோம். it is used for an action that is yet to take place. இன்னும் அந்த செயல் நடக்கவே இல்லை, ஆனால் அந்த செயல் வந்து நடக்க போகுது, இதுக்கு மேலே தான் நடக்க போகுது அப்படின்ற இடங்களில் நம்ம சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸை யூஸ் பண்ணுவோம். Thank you.